ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பல்வேறு யோக ஞான விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து வருகிற நிலையில் இந்த நீண்ட நெடிய ஞான பயணத்தில் உருவ வழிபாடு, அருவ வழிபாடு என்ற இரண்டு பிரிவுகள் காலம் காலமாக இருந்து வருகிறது. இந்த இரண்டையும் கடந்த நிலையில் இருக்கிற அந்த பரம்பொருள் அருவம் என்பது ரூபமில்லாத நிலை, உருவம் என்பது ரூபத்தோடு வந்து மனிதர்களை ஆட்கொள்ளுகிற ஒரு நிலை. ஆனால் மனித மனம் என்ன எண்ணுகிறது என்றால், உருவ வழிபாடு என்றால் ஒரு ஐம்பொன் சிலையிலோ கற்சிலையிலோ அல்லது இன்னும் வேறு வடிவங்களிலோ மரச்சட்டங்களிலோ சுயம்பு மூர்த்தியாக இயற்கையில் உருவான ஒரு உருவத்தையோ வணங்குவது, இதுதான் உருவ வழிபாடு என்ற ஒரு கருத்து நெடுங்காலமாக இருந்து அவ்வாறே இந்த ஆலயங்களும் அமைக்கப்பட்டு அந்த ஆலயங்களில் அந்த உருவங்களை பார்த்து வழிபடுவது, கோரிக்கைகளை வைப்பது என்று சடங்கு சம்பிரதாயங்கள் என்று பலவிதமான நிலைகளில் இந்த உருவ வழிபாடு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே உருவ வழிபாடு என்று ஆராயும் போது எங்கும் பறந்து ஒரு நாம ரூபங்கள் இல்லாத அந்த இறைவனை அவருடைய உண்மையான வடிவத்தில், ஒளி வடிவத்தில் அவர்களை கண்டு தரிசிப்பதே உருவ வழிபாடு. அவ்வாறு இறைவன் தனிப்பட்ட முறையில் ஒரு உருவாய் வந்து, ஒரு பெயரோடு வந்து, நான் என்ன விதமான தெய்வம் என்று இவர் என்ன கற்பனை செய்து வைத்திருக்கிறாரோ அதுபோன்ற உருவங்களிலே வந்து இவர்களுக்கு காட்சி கொடுத்து பலவிதமான அனுக்கிரகங்களையும் செய்து இவர்களோடு விளையாடி கொண்டிருப்பது உருவநிலை வழிபாடு, சகுனநிலை வழிபாடு என்று சொல்லப்படும். இவ்வாறு இந்த இறைவனை ஒளி வடிவாக தரிசனம் செய்து ஒரு ஆலயத்திற்குள் செல்லுகிறார் என்றால், ஆலய கற்ப கிரகங்களிலே இருக்கிற அந்த தெய்வம் இவரோடு தொடர்பு கொண்டு பேச வேண்டும். இதுதான் ஞானிகள் செய்த உருவ வழிபாடு. மனிதர்களுக்கும் அதுதான் நிலை. ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வணங்கி நீண்டகால பயிற்சிக்கு பிறகு அது ஒரு கற்சிலை என்ற நிலையை தாண்டி அதற்குள் இருக்கிற அந்த சிவ வியாபகத்தை, அந்த அருள் தன்மையை உருவமாக கண்டு அதோடு உரையாடி இவர்கள் அந்த உயர்ந்த பக்குவத்தை பெற வேண்டும் என்பதுதான் ஆலயத்தினுடைய நோக்கம்.
அந்த காலங்களில் ஆகம விதிகள் என்று வைத்திருப்பதெல்லாம் இவ்வாறு ஒரு உருவத்தைக் காட்டி, அந்த உருவத்திலே உள்ளே எங்கும் நிறைந்து விளங்குகின்ற அந்த இறைவன், அந்த உருவத்திலே சிறப்பாக வெளிப்பட்டு, அதை இவர்களுடைய பாவனா சக்தியால், இவர்களுடைய நித்திய நைமித்திய பூஜை முறைகளால் அந்த மனதை பண்படுத்திக் கொண்டே வந்து, அந்த சிலா ரூபங்களில் அந்த இறைவனுடைய யதார்த்தமான ஒளி வடிவத்தை ஒரு நிலையில் தரிசிக்க வேண்டும் என்பதே ஆலயங்கள் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம். ஆனால் இன்று என்ன நடைபெறுகிறது என்றால், அந்த உருவத்தை இவர்கள் கற்பனை செய்து ஞானிகள் கூறினார்கள். அதோடு சில பாடல்களைப் பொருத்தி, அதை பாடல்களைப் பாடிவிட்டு இவர்கள் மனதிலே ஒரு கற்பனையை வளர்த்து, இதுதான் தெய்வம் என்று சில கோரிக்கைகளை வைக்கிறார்கள். மனம் நெகிழ்ந்து வணங்குகிறார்கள். இப்படி பல பல தரங்களில் இந்த செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஞானிகள் என்று நாம் பலருடைய கேள்வி, ஒவ்வொரு தெய்வங்களையும் தனித்தனியாக பிரித்து, முருகப்பெருமான் அவருடைய தரிசன அனுபவங்கள், சிவபெருமான் அவருடைய தரிசன அனுபவங்கள், ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய தரிசன அனுபவங்கள் என்றெல்லாம் பலர் பல காலங்களிலே கேட்பார்கள். காரணம், இவர்களை வேறு வேறு நாம ரூபங்களிலே சொல்லி வைத்து நெடுங்காலமாக பழகிய ஒரு நிலையில் அந்த கேள்விகள் வருகிறது. உச்சிஷ்ட கணபதி அவரை பற்றி சொல்லுங்கள். இவ்வாறு இந்த பலவிதமான ஊடகங்களில் ஒரு செய்தி சொல்லப்பட்டவுடன் அது காற்றை விட வேகமாக பரவி மக்கள் மனதை ஈர்க்கிறது. ஒரு ஜோதிடம் என்ற அடிப்படையில் மக்களுக்கோ கணக்கில்லாத பிரச்சனைகள். இவர்கள் ஜோதிட அடிப்படையில் ஒரு ஆலயத்தை சொல்லி, இந்த ஆலயத்தில் சென்று வணங்கினால் உங்களுக்கு நீங்கள் எண்ணிய காரியங்கள் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், வீடு கட்ட மனை வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு நெடுங்காலம் போராடி கொண்டிருப்பவர்கள், வேலைக்காக முயன்று கொண்டிருப்பவர்கள், உடல் ஆரோக்கியத்திற்காக போராடி கொண்டிருப்பவர்கள், இப்படி மனிதர்கள் பிரச்சனைகளை தாங்கித்தான் வாழ்கிறார். பிரச்சனையை ஓய்ந்தது என்று சொல்லக்கூடிய நிலையில் எவருமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு ஜோதிடம், எதிர்காலம் கூறுதல், ஆரூடம், அருள் வாக்கு என்று புறத்தே தெரிகின்ற ஆலயங்களில் மகத்துவம் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இன்று மனிதர்கள் வழிபாடு செய்வது போல ஒரு சிறிய அளவு ஒரு பயனை பெற்று வருவது என்ற நோக்கத்திற்காக ஆலயங்கள் உருவாக்கப்படவில்லை. ஆலயங்கள் ஒரு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது என்றால் முதல் வகுப்பு இருக்கிறது. அது ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று பார்க்கிற போது அது 12வது வகுப்பு வரை அதில் இருக்கிறது. அது ஆரம்ப வகுப்பு 1வது நிலை என்று தொடங்கி 12 வரையிலும் இருக்கிறது. முந்தைய காலங்களில் 11 வகுப்புகள் இருந்தது. அதன் பிறகு ஆட்சியாளர்கள் அந்த ஓர் ஆண்டு கல்லூரிக்கு செல்லும் முன்பாக பியூசி என்று ஒன்று வைத்திருந்தார்கள். 11வது வகுப்பு பள்ளியில் படித்த பிறகு அதை எஸ்எஸ்எல்சி என்று சொல்வார்கள். அந்த காலத்து மனிதர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தற்போது அது அனைவருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் என்று அதை எஸ்எஸ்எல்சி என்று அதற்கு ஒரு பெயரை சொல்லுவார்கள்.
அதற்கு முன்பாக இந்த பப்ளிக் எக்ஸாம் என்பது 8வது வகுப்பிலே இருந்தது. அது இஎஸ்எல்சி என்று அதற்கு ஒரு பெயர் இருந்தது. எலிமெண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். 8 வரையிலும் எலிமெண்டரி ஸ்கூல் என்று வைத்தார்கள். அதன் பிறகு செகண்டரி ஸ்கூல் என்று அதை மாற்றினார்கள். இந்த 11 எஸ்எஸ்எல்சி முடித்த பிறகு கல்லூரிக்கு நேராக செல்ல முடியாது. கல்லூரியிலே பியூசி என்று ஒரு வகுப்பு, ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ் என்று வைத்திருந்தார்கள். அதை முடித்த பிறகு 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு. இதை பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி அந்த வகுப்பையும் இந்த உயர்நிலை பள்ளியோடு சேர்த்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று அதை உயர்த்தி அந்த +2 என்று அந்த 12 வகுப்புகளையும் ஒரே பள்ளியில் படிப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அந்த பள்ளியில் ஆரம்ப பாடமும் இருக்கிறது, +2 பாடமும் இருக்கிறது. இந்த பள்ளி அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஒன்றுமே தெரியாமல் வருகிறவர்களுக்கு அட்சர அபியாசம் கொடுத்து சிறிது சிறிதாக ஒவ்வொரு வகுப்பாக அவர்களை உயர்த்தி கொண்டு வந்து 12 வகுப்பை முடித்துவிட்டு அடுத்த உயர்நிலைக்கு கல்லூரிகளுக்கு அனுப்பிவிடுவது என்பதுதான் இந்த பள்ளி கூடங்கள், கல்வி சாலைகள் இவற்றினுடைய நோக்கம். இதுபோலத்தான் ஆலயங்கள் ஒரு மனிதன் ஒரு பக்குவம் இல்லாத நிலையில் வந்து வணங்கத் தொடங்கி ஒரு பிறவியில் முழுமையாக அவன் ஆலய வழிபாட்டை செய்து நிறைவு செய்யும் போது அதுவரையிலும் கல்லாகவும் ஐம்பொன் சிலையாகவும் பலவிதமான ரூபங்களிலும் இருந்த தெய்வங்களை இவன் திருமுறைகளையும் மற்றும் பலவிதமான சாஸ்திர நூல்களையும் தோத்திர நூல்கள், சாத்திர நூல்கள் என்று கூறுவார்கள். இவற்றையெல்லாம் படித்து மனப்பண்பாடுகள் அடைந்து அந்த இறைவனை அவருடைய உண்மையான தோற்றத்தை ஞானிகள் கண்டு கூறியதுதான் இந்த முருகப்பெருமானுடைய தோற்றம், சிவபெருமானுடைய உருவத் தோற்றம், பராசக்தியான உமாதேவி, அங்கையர்கண்ணி மீனாட்சி, காமாட்சி, அன்னபூரணி என்றெல்லாம் அவர்கள் காட்சியாக கண்டு கூறியவைதான் இந்த உருவமாக நமக்கு காட்டப்படுகிறது. அந்த அவர்கள் பார்த்தது ஒளி வடிவத்திலே பார்த்தார்கள். ஒளி வடிவிலே தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்தால் அவர்கள் அவ்வாறு பாடினார்கள், அந்த இறைவனை வர்ணித்தார்கள். இந்த வர்ணனையெல்லாம் மனிதர்கள் நினைத்து கொள்ளுவது ஒரு சிலாரூபத்திற்கு செய்த அலங்காரங்களை வைத்து மட்டும் அந்த துதிப்பாடல்கள் வரவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது சகுன வழிபாடு என்றால் உண்மையிலே அந்த இறைவன் சகுன நிலையில் ஒரு நாம ரூபத்தோடு தன்னுடைய ஒளிமிக்க உடலோடு வந்து அந்த இறைவனோ இறைவியோ இந்த மனிதனுக்கு தரிசனம் கொடுத்து இந்த மனிதனோடு உரையாடி இந்த மனிதனோடு விளையாடி அவர் அழகிலா விளையாட்டுடையார். ஆகவே விளையாட்டுகளையும் செய்கிறார், சோதனைகளையும் செய்கிறார். இவைதான் நமக்கு அடியார்களுடைய வரலாறுகள் சொல்லி வருகிறது. இந்த உருவ வழிபாட்டை பொறுத்தளவில் யோக நிலை வழிபாடு என்பது வேறு ஒரு நிலையில் போய் அதுவும் இறைவனை அந்த உருவ நிலை இறைவன் வந்துதான் அதிலும் இவனை உயர்த்த வேண்டும். ஞான நிலைக்கு செல்லும் போதும் உருவநிலை சகுன நிலை வழிபாடு வந்து அதில் பூர்த்தியான பிறகுதான் ஞானம் என்ற நிலை வரும். அப்போது அருவநிலை வழிபாடு இந்த ஒரு மனிதனுக்கு சித்தியாகிறது. இந்த அருவநிலை வழிபாடு என்பதும் முழுமையானதா என்றால் அதுவும் இல்லை. அதாவது உருவம் இல்லாவிட்டாலும் அவர் இறை நினைவு நீங்காமல் இருப்பார் என்பதே அருவ வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அருவ வழிபாட்டிலும் மேல்நிலை பெற்ற பிறகு இவர்கள் கண்களிலே
தென்படுகிற காட்சிகள் அனைத்தும் இறை வடிவமாக அவர்கள் பார்க்கிறார். கண்ணில் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூஜை, பகர்வது மந்திரம், மண்ணோடு ஐந்தும் வழங்குயிர் யாவையும் அண்ணலே உந்தன் அருள் வடிவாகுமே என்று ஞானம் முதிர்ந்த நிலையில் இந்த அருளாளர்கள் பாடுகிறார்கள். கண்ணில் பார்க்கிறதெல்லாம் உன்னுடைய காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூஜை, பகர்வது நான் என்னென்ன தினந்தோறும் பேசுகிறேனோ அவை அனைத்துமே மந்திரங்கள், மண்ணோடு ஐந்தும் வழங்குயிர் யாவையும், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற தத்துவத்தால் ஏற்பட்ட இந்த பிரபஞ்சமும் இதில் உள்ள அனைத்து உயிர்களும் அண்ணலே உந்தன் அருள் வடிவாகுமே, உன்னுடைய அருள் வடிவாக அவர்கள் பார்க்கிறார்கள். பார்க்கும் இடமெல்லாம் பரமன் என்றிரு மனமே, காற்று அனல் நீர் ஒளி வெளி கண்டதெல்லாமாய்த் திரண்ட, ஆசைகளும் நில்லாது ஐம்புலனும் நில்லாது செம்புடலும் நில்லாது இனி என்பது சித்தர்களுடைய பாடல். பார்க்கிற இடமெல்லாம் பார்க்கிற காட்சிகளையெல்லாம் இறைவனாக நீ பார். அதுவே அருவ வழிபாட்டிற்கும் மேம்பட்ட நிலை. அருவ வழிபாடு என்பது ஒரு உருவம் இல்லாவிட்டாலும் இறை நினைவு நழுவாமல் இருப்பது அருவநிலை வழிபாடு. அருவநிலை வழிபாடு முதிர்ந்த பிறகு ஞானத்தால் தொழுதல் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் நான் தற்போது கூறுகிற கண்ணில் பார்க்கிற காட்சிகளையெல்லாம் இறைவனாக பார்ப்பது. விண்ணிலே இருக்கிற அனைத்தையும் இறைவனாக பார்ப்பது. இதுதான் ஞான நிலையில் வருகிறது. ஆகவே இது 3 அடுக்காக இருக்கிறது. சகுணநிலை என்ற உருவ வழிபாட்டின் தொடக்கம், அந்த உருவ வழிபாட்டினுடைய முழுமை பெற்ற நிலை, உண்மையிலேயே ஒளி ரூபமாக தரிசித்தல், அதன் பிறகு அதற்கு ஒரு உருவம்தான் வேண்டும் என்ற நிலை இல்லாமல், ஆலயங்கள் இல்லாவிட்டாலும் எங்கெங்கு இருந்த போதிலும் அந்த இறை நினைவு மாறாமல் இருப்பது, நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் நினைப்பதுன்னை என்று அபிராமி பட்டர் கூறுகிறார். எந்த நிலையிலும் உன்னுடைய இருக்கினும் நடக்கும் போதும், இரவு கண் துயிலும் போதும், பொறுக்கென நிற்கும் போதும், பொருந்தி ஊன் துய்க்கும் போதும், முறுக்கிதழ் கடைவாயரால் முயங்கி நெஞ்சு அழியும் போதும், திருக்காண உடையனம்பா சிந்தை உன் பாலதாமே என்று அருள் நிறைந்த ஞானிகள் இதை தரம் பிரித்து கூறுகிறார்கள். இருக்கினும் நடக்கும் போதும், இரவு கண் துயிலும் போதும், பொறுக்கென நிற்கும் போதும், பொருந்தி ஊன் துய்க்கும், நான் சாப்பிட்டாலும் சரி, இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, நான் எந்த செயலை செய்து கொண்டிருந்தாலும் சிந்தை உன் பாலதாமே, ஆலயத்திற்கு சென்றால் மட்டும்தான் இறைவன் என்பது சகுணநிலை வழிபாடு. அதில் முதிர்ச்சியடைந்த பிறகு இந்த நிற்குண நிலை வழிபாடு, இவர் எந்த செயலை செய்து கொண்டிருந்தாலும் இந்த இறை நினைவு நழுவாமல் இருப்பது என்பதே அருவநிலை வழிபாடு என்று சொல்லப்படுகிறது. அதற்கான உதாரணங்களும் அனுபவ ரீதியான பாடல்களையும் நான் தற்போது கூறினேன். இதுபோல அனைத்து பாடல்கள், நிறைய பாடல்கள் இருக்கிறது. இந்த அருவ நிலையில் எங்கெங்கு இருந்தாலும் அனைத்தையும் இறைவனாக பார்க்கின்ற ஒரு நிலை, அதுவே அருவ வழிபாடு என்று சொல்லப்படுகிறது. அந்த அருவ வழிபாடிலே இறைவனை முற்றிலும் அவர்கள் அனைத்தும் இறைவன் என்றே பார்க்கிறார்கள். அம்மை நீ, அப்பன் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் உண்பொருளும் போரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்து நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே என்று அப்பர் சுவாமிகள் சிவபெருமானை கூறுகிறார். அவர் தனித்தனியாக பார்த்து எதையும் கூறவில்லை. இந்த உலகத்தில் என்னென்ன உறவு முறைகள் இருக்கிறதோ அந்த உறவு முறைகளெல்லாம் நீ
அந்த இறைவன்தான் என்று உணர்ந்து பாடிய பாடல். அம்மை நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ. மாமனும் மாமியுமே இறைவன்தான் என்று கூறுகிறார். ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் ஓரூரும் நீ. மனைவியும் இறைவன் வடிவமே. ஒன்பொருளும் ஒரு ஊரும் நான் வசிக்கிற ஊரும் நீ. துய்ப்பனவும் உய்ப்பனவும் நீ. நான் என்னென்ன சுகதுக்கங்களை அனுபவிக்கிறேனோ அவை அனைத்தும் நீதான். துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய். எப்போதும் என் நெஞ்சத்திலே நீங்காமல் நிற்பவன் நீ. இப்பொன்னி நான் காண்கின்ற பொன் மணி முத்து அனைவும் அனைத்து பொருள்களும் நீ. ஏரூர்ந்த செல்வன் நீயே. அந்த ஏறு என்பது ரிஷப வாகனத்தை சொல்லுகிறார். ஏரூர்ந்த செல்வன் நீயே என்று இவர்கள் காட்சியாக கண்டு கூறியதால் அவர்கள் மனம் நெகிழ்ந்து இவ்வாறு கூறுகிறார். இது அருவநிலை வழிபாடு. இதற்கு மேலாக செல்லுவதுதான் இந்த அனைத்தும் இறைவன் என்கிற ஒரு உண்மை உணர்வோடு பாடிய பாடல்கள் இவை. அதைத்தான் கண்ணில் காண்பது உன் காட்சி கையால் தொழில் பண்ணல் பூஜை என்று கூறினார்கள். கேட்ட கேள்விக்கு பதில் வந்துவிடும். அதற்கு முன்னால் உருவ வழிபாடு என்றால் என்ன, அருவ வழிபாடு என்றால் என்ன, ஞானத்தால் தொடுவது என்பது என்ன என்று இந்த 3 நிலைகளையும் நான் விளக்கி சொல்லிவிட்டுத்தான் அது ஒவ்வொரு இறைவனுடைய தரிசனம் எவ்வாறு பலன் கொடுக்கிறது என்பதை இறுதியாக நான் சொல்லுகிறேன். இந்த அடிப்படை உண்மைகளை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு அதில் ஐயப்பாடுகள் குறைந்து போகும், தெளிவும் கிடைத்துவிடும். இந்த ஒழுங்கு முறைகளெல்லாம் ஒரு காலத்தில் முறையாக கற்பிக்கப்பட்டது. தற்போது அந்த நிலைகளெல்லாம் மாறுபட்டு போய் என்னென்னவோ ஏதோ செய்கிறோம், போகிறோம், வருகிறோம் என்ற நிலையில்தான் இந்த ஆலயங்கள் பலராலும் பயன்படுத்தப்படுகிறது. அடித்து பிடித்த வரிசையில் நின்று எப்படியோ போய் பார்த்துவிட்டு வந்துவிட்டால் முடிந்தது என்பது எந்த நிலையில் இருக்கிறது என்றால், ஒரு பள்ளிக்கு சென்று வந்துவிட்டாலே அது ஒரு பெரிய சாதனை. ஊரை சுற்றி கொண்டு அலைபவன் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு எப்படியோ போய் ஒரு நாள் முழுவதும் ஒரு 6-7 மணி நேரம் உட்கார்ந்து கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்து வந்து விடுவது போன்ற நிலையில் இன்று வழிபாடுகள் இருக்கிறது. ஆனால் ஆலயங்கள் அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அது அல்ல. தேகமே ஆலயம் என்று இவன் தெரிய முடியாத நிலையில் புறத்தே ஆலயத்தை அமைத்து அந்த உடம்பு போலவே தான் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது அடிப்படை உண்மை. ஒரு மனிதன் ஒரு தரையிலே படுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அடிப்படையில் தான் ஆலயங்களே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை அனைத்து ஞானிகளும் உறுதிப்படுத்துகிறார்கள். படுத்திருக்கும் பொழுது கால் பாதங்கள் உயர்ந்திருக்கும், அதுவே கோபுர வாசல் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு அவயங்களையும் ஆலயத்தில் அமைத்து சிரசு என்பதுதான் கற்ப கிரகம். அர்த்த மண்டபம், மகா மண்டபம் என்றெல்லாம் சொல்லி வருவது இந்த ஹிருதயஸ்தானம், கண்டஸ்தானம் என்று சொல்லி இறுதியாக சகசிரதளம் என்று சிரசை பொறிப்பார்கள். இப்படி இந்த தேக உடம்புதான், மனித உடம்புதான் ஆலயம் என்பதை எடுப்பிலே மனிதர்களுக்கு சொல்லிவிட முடியாது. ஒன்றை சொல்லி ஒன்றை விளக்க வேண்டும். ஆகவே புறத்தே சொல்லி அந்த புற வழிபாடு பூர்த்தியாகும் போது இவருக்கு அக வழிபாடு தன்னுடைய தேகமே கோயில் என்று தனக்குள்ளேயே ஜீவனாகத்தானும் சிவனாக இறைவனும் இருக்கிறார் என்ற உண்மைத்தன்மையும் தெரிந்து தனக்குள்ளே வழிபடத் தொடங்குவது அருவநிலை வழிபாடாக மாறி அது பார்க்கின்ற பொருளெல்லாம்
இறைவன் என்கிற ஏகாந்தமான வழிபாடு, ஞானத்தால் வழிபடும் அந்த உயர்ந்த நிலை என்ற 3 அடுக்குகளுக்கும் செல்வதற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பதே இந்த உருவ வழிபாடு. அதற்காகத்தான் கணக்கில்லாத உருவங்களை கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. இப்படி ஒரே ஒரு ரூபம்தான் இருக்கிறது என்று வைக்கவில்லை. மனிதர்கள் உணவை உண்கிறார்கள். இனிப்பு கடைகள் இனிப்பு ஒன்றுதான். அதனுடைய வடிவம், நிறம், சுவை அனைத்தும் மாறுகிறது. சுவை சுவை என்பது இனிப்பாகத்தான் இருக்கிறது. அந்த இனிப்பிலும் பல பல நிலைகள் மாற்றப்படுகிறது. ஆகவே மனிதனுடைய மனம் எதை விரும்பினாலும் உண்ணலாம் என்ற ஒரு சுதந்திர அடிப்படையில்தான் நம்முடைய நாட்டில் இறைவனை பல்வேறு வடிவங்களை கொடுத்து உனக்கு மனம் எதில் பற்றுகிறதோ அதை நீ வழிபாடு செய். உனக்கு இட்லி தான் சாப்பிட வேண்டும் என்றால் இட்லியை சாப்பிடு. தோசை என்றால் தோசையை சாப்பிடு. உளுந்தும் அரிசியும் தான் இந்த மாவாக மாறுகிறது. அதுதான் இப்படி இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தப்பம், அது ரவா தோசை என்றெல்லாம் அது பல வடிவங்களை எடுக்கிறது. எது வேண்டுமானாலும் நீ உண்ணலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர நிலை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பல பல தெய்வங்களும் பல பல மந்திரங்களும் பல பல பூஜா விதிகளும் எல்லாம் வந்தது. இது ஒரு ஆரம்ப நிலையில் இருந்து கடைசியில் ஒன்றாக அது இணைய வேண்டும். பலவாகத் தொடங்கி அது ஒன்றாக மாறும். இதுவே கல்வி அடிப்படையில் தான் இவை வைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற கற்பிக்கிற முறை அது ஒரு விதமாக இருக்கும். அதன் பிறகு அந்த கல்வி வளர்ச்சி அடைய அடைய அவர்களுக்கு கற்பிக்கிற முறையும் அவர்கள் கற்றுக்கொள்ளும் முறையும் மாறி ஒரு நிலையில் அவர்களே பல நூல்களை எழுதுவது, ஆய்வு செய்வது, உயர்ந்த நிலைக்கு போவது, பலவிதமான அரிய கண்டுபிடிப்புகளை செய்வது என்று அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நிலைக்கு உயர்ந்து விடுகிறார்கள். ஆசிரிய நிலைக்கு மேலே உயர்ந்து விடுகிறார்கள். இவர்கள் ஆரம்ப பள்ளியை தாண்டி வந்தவர்கள்தான். அவர்கள்தான் ஒரு நிலையில் தலைசிறந்த உண்மைகளை கண்டுபிடிக்கும் நிலைக்கெல்லாம் செல்லுகிறார்கள். இப்படித்தான் ஆலயங்களும் இருந்தது. இதில் தான் சகுன நிற்புண வழிபாடும் உருவ அருவ வழிபாடும் எங்கும் நிறைந்த ஞானத்தால் தொழுகின்ற உயர்ந்த நிலை வழிபாடு. அந்த ஞான நிலையில் சென்றவர்களுக்கு ஆலயம் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்ற அவசியத்தை அவர்கள் கடந்து விடுகிறார்கள். பாரோடு விண்ணாய் பரந்த எம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் என்பது மணிவாசகருடைய வாக்கியம். பாரோடு விண்ணாய், இந்த பார் என்பது உலகம். உலகமும் வானவுமாக பறந்து விரிந்து நிற்கின்ற இறைவன். பாரோடு விண்ணாய் பரந்த எம் பரனே என்று அவர்களுடைய வழிபாடு அலகில்லாத நிலையில் உயர்ந்த நிலையில் அனைத்தையும் இறை வடிவாகக் கண்டு அவர்களுக்கு இது அது என்று பேதமில்லை. பார்ப்பதெல்லாம் அவர்களுக்கு இறைவனாகவே தெரியும். அது அதி உயர்ந்த நிலை வழிபாடு. இப்படி இதில் இந்த 3 தரங்கள் இருக்கிறது. இதை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால்தான் இதில் வருகிற பலவிதமான ஐயப்பாடுகள் வருகிறது. பலவிதமான உருவக் கடவுள்களை பற்றி எடுத்து சொல்லுகிறார்கள். அதற்கு மந்திரங்களை சொல்கிறார்கள். மந்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரம் என்பது இறைவனை நேரடியாக பிடிக்க முடியாது. அந்த காலங்களில் கிணற்றிலே தண்ணீர் இறைக்க வேண்டுமென்றால் ஒரு வாளியில் கயிறை கட்டி அந்த கிணற்றிலே விடுவார்கள். அந்த தண்ணீரை அது முகர்ந்து கொண்டு வரும்போது இந்த கயிறை பற்றி இழுக்க 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 அந்த தண்ணீரோடு சேர்ந்த வாளி இந்த மனிதனுடைய கைக்கு வந்து சேருகிறது. அதைப்போல தனக்குள்ளும் எங்கும் பறந்திருக்கிற அந்த இறைவனை பிடித்து இழுத்து வருவதற்காக அந்த தரிசனத்தை அடைய வேண்டிய
ஒரு அவசியத்திற்காக கொடுக்கப்பட்டது அந்த மந்திரங்கள். அந்த மந்திரம் என்பது ஒரு நூல் போல. அந்த மந்திரத்தின் ஏதோ ஒரு நுனியில் கட்டப்பட்டிருக்கிற அந்த இறைவன், இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக ஒரு மனிதன் கயிறை பிடித்து இழுப்பது போல் இழுத்துக்கொண்டே வந்தால், அந்த மந்திரம் என்ற நூலில் கட்டப்பட்ட அந்த இறைவன் இவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். தான் பற்ற பற்ற தலைப்படுந்தானே என்று திருமந்திரம் கூறுகிறது. வான் பற்றி நின்ற மறைவர் ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் தான் பற்ற பற்ற தலைப்படுந்தானே என்பது திருமந்திரப் பாடல். இது வான் பற்றி நின்ற மறைபொருளை வான் பற்றி நின்ற மறைபொருள் இறைவன். அந்த இறைவனை பற்றி இழுத்து கொண்டு வருவதற்கு ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். இந்த ஊனை பற்றியும் இறைவன் ஊனுக்குள்ளும் இருக்கிறார். அந்த இறைவனை உணர்வதற்கு ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அதை பிடித்து மந்திரங்களால் மீண்டும் மீண்டும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அந்த ஜபம் செய்ய செய்ய அந்த உருவக் கடவுளுடைய தரிசனத்தை இவன் அடைகிறான் என்பதுதான் உண்மை. அதற்காகத்தான் பலவிதமான மந்திரங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த மந்திரங்களை ஜபிப்பதற்கும் முறைகள் இருக்கிறது. வாய்விட்டு ஜபம் செய்வது, நாவு மட்டும் அசைந்து ஜபம் செய்வது, வாயும் நாவும் அசைவின்றி மனதால் மனனம் செய்வது. அது அஜபா மந்திரம் என்று அதை கூறுவார்கள். எந்த அசைவும் இருக்காது. மனம் அந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டே வரும். அந்த ஜபமும் சித்தியான பிறகு அவையும் நின்றுவிடும். இந்த மந்திரங்கள் இவர்களுக்கு தரிசனமாக இவர்களுக்கு விளங்குகிறது. ஒளி வடிவமாக இவர் எந்த மந்திரத்தை ராமநாமத்தை ஜபித்தால் ராமநாமம் கண்களை மூடினாலும் திறந்தாலும் அப்படி ஒளி வடிவாக சென்று கொண்டே இருப்பதை காண்கிறார்கள். அவர்களைத்தான் ரிஷிகள் என்று கூறுகிறார்கள். மந்திர திரஷ்டா ரிஷிகி என்பது வடமொழி வாக்கியம். மந்திரத்தை தரிசனம் கண்டவர்கள் ரிஷி என்று சொல்லப்படுகிறார்கள். நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் அது நாராயணா எனும் நாமம் என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். அந்த நலம் தரும் மந்திரமாகிய நாராயண மந்திரத்தை நான் கண்டுகொண்டேன் என்றால் பார்த்தேன் என்பது பொருள். அதுபோல் நமசிவாயக்கனி நன்று கண்டாய் அது நமசிவாயக்கனி. மென்று கண்டால் அது மெத்தென்றிருக்கும் தின்று கண்டாருக்கு அது தித்தித்தவாறே என்பது திருமந்திரம். ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி. ஒரு கனி போன்ற மதுரத்தையும் ஒரு நிறைவையும் தருகிற பரிபூர்ணமான ஒரு மந்திரத்தை நான் கண்டேன். அது என்ன என்றால் நமசிவாய என்கிற கனி. அதை மென்று கண்டால் மெத்தென்றிருக்கும் தின்று கண்டவர்களுக்கு அது தித்தித்தவாறே என்று சொல்கிறார். அதுபோலவேதான் சரவணபவ என்ற மந்திரம், பராசக்தியினுடைய கிரீம் என்ற அந்த மந்திர பீஜங்கள், இப்படி பல விஷயங்களும் கூறப்பட்டிருப்பது ஒரே பொருள் பல பல அனந்த வடிவங்களை தாங்கி இருக்கிறது. இவன் ஆரம்ப நிலையில் தனித்தனியாக பார்த்து அதனுடைய பலன்களை அனுபவித்து இறுதியில் இந்த அனைத்தும் ஒரு இடத்தில் இருந்துதான் புறப்படுகிறது. மலையிலிருந்து புறப்படுகிற நதிகள் பல்வேறு இடங்களில் அது பிரிந்து பிரிந்து வருவதால் பல நாமங்களை தாங்கி இறுதியில் சமுத்திரத்தில் வந்து இணைந்து விடுகிறது. சமுத்திரத்தில் இணைந்த பிறகு இது காவிரி நதி, சிந்து, கோதாவரி, நர்மதா, கங்கை என்றெல்லாம் அதற்கு நாம ரூபங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. கடல் என்ற தன்மையில் அது ஒன்றிணைகிறது. இப்படித்தான் இந்த வழிபாட்டு முறைகளிலே ஒழுங்குகள் இருக்கிறது. இந்த ஒழுங்குகளெல்லாம் ஒரு காலத்தில் அனைவருக்கும் முறையாக கற்பிக்கப்பட்டு அவர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த உருவத்தை கடந்த அருவநிலை வழிபாட்டை பெறுவதற்கு என்றே முயன்றார்கள். அதற்கு உள்ள குருமார்கள் இருந்தார்கள். இந்த வழிகளை எல்லாம் அவர்களுக்கு விளக்கிச் சொன்னார்கள்.
இப்படி ஒரு காலங்களில் இந்த சென்று கொண்டிருந்த வழிபாடு இன்று அதனுடைய அடிப்படை விஷயங்களெல்லாம் மறந்து போய் மறக்கடிக்கப்பட்டு அது ஏதோ ஒரு நூதனமாக தற்போதுதான் வெளிப்பட்டது போல இன்று பலர் அதை எடுத்து சொல்லுகிறார்கள். இவர்கள் தன்னிடமே உள்ள பல விஷயங்களையும் மறந்து போன காரணத்தால் இதுபோல் சொல்கிற விஷயங்கள் புதுமையாக இவர்களுக்கு தோன்றுகிறது. அது உடனடியாக சரி அவ்வாறு செய்தால் நமக்கு கிடைக்குமா என்ற எண்ணம் இவர்களுக்கு வருகிறது. இவ்வாறு கிடைக்க வேண்டும் என்றுதான் ஆலயங்களை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆலயங்களில் மனப்பூர்வமாக மந்திரங்களெல்லாம் தெரியாவிட்டாலும் எதுவுமே தெரியாவிட்டாலும் வணங்கலாம் என்றுதான் ஞானிகள் கூறுகிறார்கள். மந்திரம் ஒன்று அறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கூறுகிறார். மந்திரம் என்று நான் ஒன்று அறியேன், உன்னைத் தவிர வேறு எதையும் நான் அறியவில்லை, நீதான் அனைத்தும் என்று அறிந்தேன். அதுவே மகா மந்திரமாக மாறுகிறது. அதுபோல எதையும் தெரியாத என்னை நீ ஆட்கொள்ளுகிறாய். துதிப்பதற்கும் வழியறியாதவன் எப்படி துதிக்க வேண்டும் என்று எட்டினோடு இரண்டும் அறியாத என்னை பட்டிமன்றம் ஏற்றினை ஏற்றினை என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். எட்டும் தெரியாது ரெண்டும் தெரியாது. எட்டெழுத்து என்பது ஓம் நமோ நாராயணாய என்பது, இரண்டெழுத்து தாரக மந்திரம் ராமநாமம். இதை மணிவாசகப் பெருமான் மறைமுகமாக எட்டினோடு இரண்டும் எண்ணவும் அறியேனை பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று கூறுகிறார். அதற்கு தமிழ் எழுத்திலே எட்டு என்பதற்கு ஆனா, இரண்டு என்பதற்கு ஊனா என்று அகார உகார மகாரங்கள் என்ற பிரணவ பொருள் தெரியாத என்னை என்றும் அதற்கு ஒரு விளக்கங்கள் தரப்படுகிறது. இப்படி நாம் ஞானிகளுடைய வாக்கிற்கு எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் எல்லாமே இறைவனோடு தான் சென்று சேருகிறது. ஆகவே இவர்கள் எந்த நிலையில் வழிபட்டாலும் அந்த இறைவன் மந்திரங்கள் தெரியாவிட்டாலும் இவனுக்கு செய்ய வேண்டிய அனுக்கிரகத்தை செய்கிறார். அவர் பார்ப்பது உள்ளத்தை தான் பார்க்கிறார். இவர் எவ்வளவு பெரிய மலர் மாலை கொண்டு வந்திருக்கிறார், எத்தனை லிட்டர் பால் அபிஷேகம் செய்கிறார், தங்க கவசம் சாத்துகிறாரா, விலை உயர்ந்த நகை நட்டுகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறாரா என்று இறைவன் சிந்திப்பதில்லை. இறைவனுடைய படைப்பில் தான் அனைத்தும் இருக்கிறது. இறைவனுக்கு நாம் தனியாக எதையும் கொடுத்து விட முடியாது. இருக்கிற பொருள்கள் எனது என்ற எண்ணத்தோடு நாம் வைத்திருப்பதை இறைவனுக்கு கொடுத்து கொடுத்து விட்டோம் என்ற உணர்வை நாம் பெறுகிறோம். இதுதான் நடக்கிறது. காரணம், இவர்கள் எதையும் கொண்டு வரவில்லை. இவர்கள் எந்த பொருளுக்கும் ஒரு மனிதன் உரிமையாளன் அல்ல. அவ்வாறு இருக்கும் நிலையில் இறைவனுக்கு நான் அதை செய்தேன், இதை செய்தேன், இது என்னுடைய கட்டளை, இது என்னுடைய உபயம் என்றெல்லாம் மனிதர்கள் இறைவனால் வைக்கப்பட்ட பொருள்களை எடுத்து இறைவனுக்கே கொடுத்து மகிழ்கின்ற ஒரு நிலை, அது ஒரு ஆரம்ப நிலை. ஆகவே எந்த தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம், செலவே இல்லாமலும் வழிபாடு செய்யலாம், மந்திரமே இல்லாமல் தெரியாத நிலையிலும் வழிபாடு செய்யலாம். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஓளி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்று திருமந்திரம் தெளிவாக கூறுகிறது. அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஓளி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின், எந்த நிலையில் வேண்டுமானாலும் நீ வழிபடு, நீ வழிபட்ட அழகு உனக்கு அந்த இறைவன் அருளை செய்கிறார். உன்னுடைய மனம் பண்பட்ட நிலை வரை அவர் அருளை செய்கிறார். இறுதியில் தன்னிடமே சேர்த்து கொள்ளுகிறார் என்பதுதான் இந்த ஆன்மீகம், ஆலயம் இவற்றினுடைய அடிப்படை விளக்கங்கள். இவற்றை நன்றாக மனதிலே ஒரு பாடத்திட்டம் போல் பதிய வைத்து கொண்டு இறைவனை அணுக வேண்டும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய விருப்பம். சாஸ்திரங்கள் அனைத்தும் இந்த நெறிக்குள் செல்ல வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிறது. அவ்வாறு சென்று ஞானத்தை பெற்றவர்கள்தான்
பலவிதமான அனுபவ நூல்களை நமக்கு எழுதியிருக்கிறார்கள். அதுதான் இன்று நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த வழிகாட்டியான இந்த விஷயங்கள் இன்று மறைந்து தூர்ந்து போய் புதிது புதிதாக பல வடிவங்களில் அது வருகிறது. அது மேலோட்டமான பயன்களை மட்டுமே சொல்லுகிறதே தவிர, இந்த வழிபாடு உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று மோட்சம் வரை, முக்தி வரையிலும், வீடு பேறு வரையிலும் இவனை உயர்த்தி செல்வதற்காக இந்த ஆன்மீகம் என்பது பல படிநிலைகளை கடந்து வருகிறது. அதில் இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை பற்றி மட்டுமே இந்த இன்னல்கள் இடர்களை தீர்த்து வாழ வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுக்காக இவைகள் என்று நூதனமாக பல பல நிலைகளில் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் மண்ணுலகிற்கு ஜீவன்களை உடம்பை கொடுத்து அனுப்பியது அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட நியதிக்காகத்தான். மண்ணுலக வாழ்வு கருவிலே அடைபட்டு மனிதன் பிறந்து பல இடர்களை தாண்டி உயிர் வாழ்கிறார். அந்த உயிர் வாழ்க்கையே வினைப்போகத்தை அனுபவித்து அதை கழிப்பதற்குத்தான் மண்ணுலகத்திற்கு வருகிறார். அவ்வாறு அந்த வினையினுடைய தாக்கம் வரும்போது இறைவனிடம்தான் முறையிட வேண்டும், வேறு வழி இல்லை. அந்த நிலையில் இறைவனிடம் முறையிடுகிறார். இவனுடைய கர்ம பலம் எந்த அளவு இருக்கிறது என்பதை பொறுத்து அந்த இறைவன் அருள்கிறார். இறைவனுக்கு பாரபட்சம் இல்லை. ஆசிரியருக்கு எல்லா மாணவனுக்கும் 100 மார்க் போட வேண்டும் என்றுதான் எண்ணம் இருக்கும். அவன் என்ன பதில் எழுதியிருக்கிறான், எந்த அளவு புரிந்திருக்கிறான், எந்த அளவு அவன் உயர்ந்திருக்கிறான் என்பதை பொறுத்துத்தான் அவர் மதிப்பெண் கொடுக்கிறார். இந்த மதிப்பெண் ஆசிரியர் விருப்பப்படி கொடுப்பதில்லை. மாணவனுடைய கல்வி அறிவு திறனுக்கு தகுந்தவாறு அந்த மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. அதுபோல வைக்கின்ற பிரார்த்தனைகளுக்கு இவனுடைய கர்மாவும் இடம் கொடுக்கும்போது இறைவன் சற்று மனம் இறங்கி அந்த வினை பயன்களை அதனுடைய கடுமையை குறைத்து இவனுக்கு அருளை செய்கிறார் என்பது சரியான ஒழுங்குமுறையான அந்த வழிபாட்டுத் தன்மை. இதை நான் முதலில் விளக்கி இருக்கிறேன் ஓரளவு. இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு மனதால் சிந்தித்து ஒரு கற்பனையில் இந்த ஒழுங்குமுறைகளை தெரிந்து கொண்டால் அதன் பிறகுதான் உங்களுக்கு இந்த யோக ஞான பாதையில் நம்முடைய சமயத்தில் எவ்வளவு ஒழுங்குகள் இருக்கிறது என்ற உண்மை தெரியும். பல கேள்விகளுக்கு இதில் விடையும் கிடைக்கும். இதில் எந்த அளவு மனித முயற்சி செயல்படுகிறது, எந்த அளவு இறைவனுடைய அருள் செயல்பட முடியும், அந்த இறைவன் அருள் செயல்படுவதற்கு காரணம் என்ன, செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன, அவையெல்லாம் நம்முடைய மனப்பண்பாட்டின் அடிப்படையைத்தான். அது உடனே நடைபெறுவதும் தாமதமாக நடைபெறுவதும் காரணம் ஊழ்வினை அனுபவிப்பதற்காகவே பிறவி கொடுக்கப்பட்டது. அதில் எந்த அளவு தளர்வு செய்ய முடியுமோ அந்த அளவு இறைவன் தளர்வு செய்கிறார் என்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து நல்ல நெறியில் நடக்க வேண்டும், மனதை சுத்தமாக்க வேண்டும், செயல்களை நேர்மையாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நிலையில் செய்யும்போது இந்த கர்மாக்கள் விரைவாக கழிகிறது. பூர்வ பிறவிகளில் தன்னுடைய உடல் பலத்தாலும் மனபலத்தாலும் செல்வ பலத்தாலும் அறிவு பலத்தாலும் இவன் ஆடாத ஆட்டங்களை எல்லாம் ஆடுகிறான். ஜோதிடம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவனுக்கு குழந்தையே இல்லை என்கிற ஒரு நிலை வரும்போது அது என்ன கர்மாவை இவன் செய்தான் என்ற காரணத்தால் அந்த குழந்தை பாக்கியங்கள் தடுக்கப்படுகிறது. ஒரு திருமணம் என்பது கணக்கில்லாத அளவு தாமதமாகிறது, பெண் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும். சிலருக்கு திருமணம் ஆகாமலே போய்விடுகிறது. பலர் திருமணமாகி 3 தாரங்களை கட்டி 3 தாரங்களும் இறந்து போகின்ற நிலை ஏற்படுகிறது. குறைந்த வயதில் இப்போதெல்லாம் இந்த விவாக ரத்து என்று இவர்களாகவே செய்து விடுகிறார்கள். அதுவும் கணக்கில்லாமல் இருக்கிறது. இல்லற வாழ்க்கையில் நிம்மதியை இழக்கிறவர்கள், மனைவியால் துன்பப்படுகிறவர்கள், கணவனால் தொல்லைப்படுகிறவர்கள், குழந்தைகளால் பல இன்னல்களை அனுபவிப்பவர்கள் என்று பல நிலைகளை இதில் பார்க்கலாம். இவை அனைத்தும் வறுமையிலே உழன்று நோயிலே தளர்ந்திருப்பவர்களையும் பார்க்கிறோம்.
கணக்கில்லாத பொருள்களை கழிவறை தங்கத்தில் செய்கின்ற நபர்களையும் பார்க்கிறோம். இவ்வாறு செய்கிற செயல் மறுமையில் வேறு வடிவம் பெற்று இவர்களுக்கு வருகிறது. கண்முன்னால் இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமே இவன் செய்த செயலுக்காகத்தான். சான்றுகளாக, நடமாடும் சாட்சிகளாக நம்முடைய கண் முன்னால் பல தரப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அறத்தாறு இது என வேண்டாம் சிவிகை பொறுத்தான் ஓடு ஊர்ந்தான் இடை என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். அறம் என்பதனுடைய தன்மையை நீ எங்கும் தேட வேண்டாம். ஒரு சிவிகைக்குள் அமர்ந்து செல்பவனையும் அதை சுமந்து செல்பவனையும் பார். இருவரும் மனிதர்கள்தான். அவன் உள்ளே அமர்ந்து செல்லுகிறான், இவன் சுமந்து செல்லுகிறான். இதுதான் அறம் செய்வதனுடைய பலம், கண்முன்னால் தெரிகிற சாட்சி என்று கூறுகிறார். இவ்வாறு இந்த நிலை உயர்ந்த நிலைக்கு செல்லும் போதுதான் வெளி தளர்த்தப்படுகிறது, மாற்றப்படுகிறது. ஆகவே இறைவனை பல பல ரூபங்களில் வழிபாடு செய்யலாம். அதற்கான சுதந்திரம் வழங்கப்பட்டுத்தான் ஆலயங்கள் வந்திருக்கிறது. அதற்கான மந்திரங்களை தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு முறை போய்விட்டு வந்தால் அந்த வேலை நடந்துவிடும் என்று சிலருக்கு அமையலாம். சிலருக்கு பலமுறை சென்ற பிறகுதான் நடக்க வேண்டும் என்று அந்த காலம் கனிந்தால் நடக்கும். இவையெல்லாம் ஒரு பக்கத்துணையாக, உறுதுணையாக நின்று வழிநடத்தும் என்பதை நான் சொல்லுகிறேன். பல பல தெய்வங்கள் இருக்கிறது. அதற்கான பல பல மந்திரங்கள் இருக்கிறது. எளிதில் எதுவுமே வசப்படாது என்ற ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். தான் பற்ற பற்றத்தான் தலைப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு 10 அடி தோண்டி மண்ணை தோண்டிவிட்டு நீர் ஊற்று வரவில்லையே என்று நாம் கேட்க முடியாது. ஒரு சில இடங்களில் 1000 அடிகள் தோண்டினால்தான் தண்ணீர் கிடைக்கும். அப்படி இடங்களெல்லாம் இருக்கிறது. சில இடங்களில் 200 அடிகளில் கிடைக்கும், 400 அடியில் கிடைக்கும், 600 அடியில் கிடைக்கும். இவ்வாறு அந்த இறைவனை எந்த அளவு நாம் பற்றி பிடிக்கிறோமோ அந்த அளவு அந்த மந்திரத்தை பிடித்தால் மந்திர நாயகனாகிய இறைவனுடைய அருள், இறைவன் இங்குதான் இருக்கிறார், அதை பிடித்து கட்டி இழுக்கிற அந்த நூல் இவனுக்கு தெரியவில்லை. அதை முறையாக கட்டி இழுக்கவில்லை. அங்கங்கே ஒரு 10 அடி தோண்டி தோண்டி வைத்து விட்டால் இவனுக்கு நீரூற்றே கிடைக்காது. ஒரு திடீரென்று ஒரு தெய்வத்தை நினைக்கிறார். ஒரு 10 அடி மண்ணை தோண்டியது போல சில காலம் வழிபாடு செய்வது, இன்னொருவர் ஒன்றை சொன்னால் உடனே அங்கு போவது என்று இவ்வாறு செய்கின்ற வழிபாடுகள் நீரூற்றை அடைய முடியாது. இது 10 இடங்களிலுமாக சேர்த்து 100 அடி இவன் தோண்டியிருப்பான். அதை ஒரே இடத்தில் தோண்டினால் இவனுக்கு கிடைக்க வேண்டிய நீரூற்று கிடைத்துவிடும். ஆகவே இன்றைய காலங்களில் பலராலும் பல பல விஷயங்கள், மறைந்து கிடக்கிற விஷயங்களில் மேலோட்டமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆலயங்கள் எழுப்பப்பட்டது மனிதனை உயர்த்த வேண்டும் என்றுதானே தவிர அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்ற நிலையில் முன்னோர்களும் மன்னர்கள் அதை கட்டவில்லை. அடியார்கள் அந்த நிலையில் அதை வைக்கவில்லை. இன்றைய காலம் என்ன ஆகிறது என்றால், தலை முதல் கால் வரை மருத்துவமனைகள் இருப்பது போல ஆலயங்களையும் இவ்வாறு பிரிக்கிறார்கள். இந்த நோய் தீர இந்த ஆலயம், இந்த பிரச்சனை தீர இந்த ஆலயம் என்பது அது ஏற்புடைய காரியம் அல்ல. ஒரு சாதாரணமான ஒரு பிள்ளையார் கோயிலை சென்று வழிபட்டாலும் அருள் கிடைக்கும் என்பது என்னை போன்றவருடைய அனுபவம். என்னுடைய வாழ்வில் அவ்வாறு பல அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஞானிகள் பலரும் அவ்வாறு போகின்ற போக்கிலே நீ வா என்று சொல்லி இறைவனோடு அந்த உயர்ந்த நிலை வழிபாடு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்னை பொறுத்த அளவில் இங்குதான் இப்படித்தான் இருக்கிறது என்ற நிலை எனக்கு இறைவன் வைக்கவில்லை. ஆகவே போகிற போக்கிலே விநாயகரிடம் வேண்டினால் அந்த விநாயகர் வேண்டியதை செய்வார் என்பது என்னை பொறுத்த அளவில் உள்ள மனநிலை. ஆகவே சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு மந்திரமும் வடிவமும் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை செய்தால் அதற்கான பயன்கள் எதை உத்தேசித்து இவன் வேண்டுகிறானோ
விநாயகரிடமே அறிவை வேண்டலாம், பலத்தை வேண்டலாம், செல்வத்தை வேண்டலாம். அதுபோலவே மகாலட்சுமியிடமும் அறிவை வேண்டலாம், செல்வத்தையும் வேண்டலாம், உடல் பலத்தையும் வேண்டலாம். எந்த தெய்வங்களிடம் எதை வேண்டுமானாலும் வேண்டலாம். அனைத்தும் ஒரு தபால் பெட்டியில் போட்ட அனைத்தும் ஒரு இடத்தில் சென்று சேமிக்கப்பட்டு பல இடங்களுக்கும் சென்று பிரிக்கப்பட்டு அந்த நபரிடம் சென்று சேர்வது போல எங்கு முறையிட்டாலும் அந்த உள்ளே இருக்கிற ஒரே ஒரு பரம்பொருள் அதுதான் அவனுக்கு அந்த பயனை வழங்குகிறது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த நிலையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் வழிபாடு செய்ய வேண்டும். அது அதற்கான மந்திரங்களை முழுமையாக செய்து மன சுத்தத்தோடு வழிபாடு செய்ய வேண்டும். ஆலயத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உள்ளவர்கள் சென்று செய்யலாம். செல்லவே முடியவில்லை என்றால் இருக்கிற இடத்திலே எங்கும் நிறைந்த இறைவன் இதயத்திலும் இருக்கிறார். அங்கிருந்து கொண்டே அந்த பிரார்த்தனையை செய்தாலும் இறைவன் அருள் செய்வார் என்பதுதான் நம்முடைய நாட்டின் சமய கோட்பாடு. அங்குதான் செல்ல வேண்டும் என்ற கட்டாய நிலையை வைக்கவில்லை. சென்றாலும் தவறில்லை. ஆனால் மனதினுடைய சுத்தமும் செயல்களுடைய சுத்தமும் நேர்மையும் இவனுடைய சரணாகதியும் பக்தியும் தான் அங்கு வேலை செய்கிறதை தவிர பொருள் செலவுகள் அங்கு எந்த பயனும் தராது என்ற அளவில் பலருடைய கேள்விக்கு இது ஒரு பதிலாக அமையும் என்று நான் கூறியிருக்கிறேன். இதை இன்னும் விவரித்து உள்ளே பிரித்து சொல்ல வேண்டியவைகளெல்லாம் அதிகமாக இருக்கிறது. அடுத்த தொடர்களில் மீண்டும் பார்க்கலாம். நன்றி.